காதல் திருமணம். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் 5ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ 11ஆம் இடத்துலையோ இணைந்து இருந்தால் அந்த ஜாதகர் நிச்சயமாக காதல் திருமணம் செய்து கொள்வார். இந்த விதி உங்கள் ஜாதகத்தில் இருக்கா? தைரியமாக காதலிங்க. ஏன்னா இந்த விதி இல்லைன்னு வைங்க, காதலிச்சு வருத்தப்படக்கூடாது. அதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு ஜாதகத்தில் 5ஆம் வீட்டு அதிபதியும் 7ஆம் வீட்டு அதிபதியும் இணைந்திருந்தாலோ அல்லது பார்வை ஒருத்தருக்கொருத்தர் பரஸ்பர பார்வை பெற்றாலோ அல்லது நட்சத்திர சாரம் பெற்றாலோ நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு காதல் திருமணம் நடந்தே தீரும். இந்த விதி உங்கள் ஜாதகத்தில் பொருந்துதான்னு பாருங்கள். பொருந்துனா லவ் பண்ணுங்கள், கல்யாணம் பண்ணுங்கள், சந்தோஷமாக வாழ. 5 அல்லது 7ஆம் வீட்டு அதிபதி ராகுடன் தொடர்பு பெற்றார் நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு காதல் திருமணம் நடந்தே தீரும். இந்த விதி உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் லவ் பண்ணுங்கள், சந்தோஷமாக கல்யாணம் பண்ணுங்கள், கல்யாணத்துக்கு பிறகு சந்தோஷமாக வாழ்வீங்க. ஒரு ஜாதகத்தில் சந்திரன் ப்ளஸ் சுக்கிரன் இந்த 2 கிரகங்களும் இணைந்திருந்தாலோ அல்லது ஒருத்தருக்கொருத்தர் பார்த்து கொண்டாலோ அல்லது இந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரனோ சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரனோ இருந்தால் நிச்சயமாக உங்களுக்குள்ள காதல் மலரும். காதல் திருமணம் வரைக்கும் கொண்டு போகும். திருமண வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். வாழ்த்துக்கள். இந்த விதி உங்கள் ஜாதகத்தில் இருக்காது. ஒரு ஜாதகத்தில் ராசிக்கு அதிபதி, அதாவது ராசி சக்கரத்தில் இருக்கக்கூடிய 5ஆம் வீட்டு அதிபதியும் 7ஆம் வீட்டு அதிபதியும் நவாம்சத்தில் சேர்ந்திருந்தாலும் அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக காதல் திருமணம் நடந்தே தீரும். அப்போ லவ் பண்ணால் கல்யாணம் முடியுமா, இல்லை லவ் பண்ணால் ஏமாற்றிட்டு போயிடுவாரா அப்படிங்கிற கேள்வியை வந்துச்சுன்னா இந்த விதிகளை பாருங்கள். நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு நல்ல திருமணம் காதல் திருமணமாக நடக்கும். வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் லைஃப். நவாம்சத்தில் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல ராகு இருந்தால் அவர்கள் திடீரென காதல் வயப்பட்டு திருமணத்தை வரைக்கும் கொண்டு போயிடும். இது ரொம்ப முக்கியமான ஒரு சுச்சமான ஜோட விதி. நவாம்சத்தில் பார்க்கணும். நவாம்ச லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்கான்னு பார்க்கணும். இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு காதல் திருமணம் நடந்தே தீரும்.